அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நிறையா ஃபேக் டெலிகிராம் சேனல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிட்காயின்லாம் இன்வெஸ்ட் பண்ணி தரேன், உங்களோட அமௌண்ட் வந்து டபுள் பண்ணி தரேன் அப்படின்னலாம் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும், அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஆப்ஷன் கணேஷ் நான் அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் சப்போஸ் நீங்கள் வந்து மாற்றி எதுலையாச்சும் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டா கூட ஸோ ரெண்டு லிங்க்கும் ஒன்றா இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எக்ஸ்பைரி டே பற்றி இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பைரி டே மாதிரி இருந்துச்சா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ எஸ்டர்டே சொல்லியிருந்தேன், ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன், பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா பிவோட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஆப்ஷன் சைடு போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஸ்டார்டிங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு பை சைடு போகிறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா அது எக்ஸாக்டாக வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல போயிட்டு அதாவது 46,900 ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே இறங்கிரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அதுவுமே இல்லை. அதுவுமே இல்லாமல் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 11 மணிலேருந்து ஒரு 2.25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்டே இல்லாத மார்க்கெட் சுத்தமாக சைட்வேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சோன்னா லோவை பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் மேலே வருது. ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா என்ன எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு தப்பிக்கலாம், அவ்வளோதான். அதை மட்டும்தான் இன்றைக்கி வந்து பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ ப்ராஃபிட் பண்ணவங்களும் இருப்பாங்க கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடும் புட் ஆப்ஷன் சைடும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணவங்களும் இருப்பாங்க, லாஸ் பண்ணவங்களும் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு புட் ஆப்ஷன் எடுத்து. அதாவது 11 மணிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இல்லாமல் லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டல் மட்டும் மேலே பை கொண்டு போய் முடிஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் ஹை வந்து லோ வந்து சேமாக இருந்திருக்கு. ஸோ ஓப்பன் அண்ட் லோ சேமாக இருந்துட்டாலே ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை மார்க்கெட்டுக்கான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும், ஸோ எக்ஸ்பைரி டே படாத பாடுபடுத்திருச்சு. ஸோ அடுத்தது வந்து அடுத்த நாள் வந்து ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி வாலட்டிலிட்டியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. இந்த வாலட்டிலிட்டிங்கிறது ஸோ அதாவது மற்ற நாட்களில் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட், இந்த இடத்துல வந்து பை பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் வந்தால் பை பண்ணணும், செல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம லைன்ஸ் ஆச்சு ட்ரா பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேல வந்து ஒரு சைட்வேஸாக வால்டிலிட்டியானு தெரியாத காரணத்தினால ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரீமியம் ப்ரைஸ் மெல்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டா ஸோ கண்டிப்பாக வந்து அது லாஸஸில் கொண்டு போய் முடிக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம ஒரே வழி தான் பயன்படுத்தி ஆகணும், மணி மேனேஜ்மெண்ட் வந்து கீப் அப் பண்ணிக்கணும். ஸோ மற்ற நாளில் எடுத்த எவ்வளோ லாட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறோமோ அதே டிசிப்ளினோட நம்ம எக்ஸ்பைரி டேலையும் அதே லாட்ஸை தான் வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். மற்ற நாளில் 2 லாட் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி டே கம்மியாக ப்ரீமியம் ப்ரைஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 20 லாட் 30 லாட்டெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ மற்ற நாளில் எதோ பண்ணுறோமோ அதே மணி மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பைரி டேலையும் பார்த்திங்கன்னா டிசிப்ளினாக வந்து கீப் பண்ணணும். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போடணும். எக்ஸ்பைரி டேனாலே ஸ்டாப் லாஸ் போடக்கூடாதுங்கிற சட்டம்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்டாப் லாஸ் மஸ்ட்டு. எந்த ட்ரேடு எடுத்தாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்ட மூமெண்ட்டு கொடுத்துருந்தாலும் சரி, ஸோ ஸ்டாப் லாஸ் கொடுத்து அந்த ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரேடுக்கு போனீங்கன்னா ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 2 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பைரி டே நம்ம வச்சு அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு சில டைம்லாம் இந்த மாதிரி சைட்வேஸ்லலாம் மாற்றப்ப ஸோ கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி டைம் டிகே படி மார்க்கெட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்துடும். அந்த இடத்துல நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்டும் ஸோ அதே சமயம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற ஸ்டாப் லாஸும் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஒன் டேல வந்து உங்களுக்கு வந்து நேத்தோட ஹை லோவும் சேமாக இருந்துச்சு, லாஸ்ட்டில் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை லோ சேமாக இருந்துட்டு நேற்று ஹைக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதான் நேற்று ஹை வந்து 46,788, இன்னைக்கு க்ளோஸ் வந்து 46,785.95, கிட்டத்தட்ட பக்கத்தில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் மார்ச் 21 ஹை வந்து 46,990.25. ஸோ அதையுமே டச் பண்ண போயிருக்க மார்க்கெட். ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா ஸோ மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த லைன் தான் 47,200. ஸோ அது வந்து டச் பண்ணிச்சுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 500 to 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது எதனால் அப்படின்னா ஜனவரி 17 ஹையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
பிப்ரவரி 21 ஹையும் வச்சு தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் கொடுத்துட்ருக்கு. ஸோ நாளைக்கு அதே இடத்துல வந்து டச் ஆனாலோ இல்லை ஒரு கேப் அப் எடுத்து அந்த இடத்துல ஓப்பன் ஆனாலோ ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா அந்த இடம் டச் பண்ணால் ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 46,945, பிவோட் பாயிண்ட் வந்து 46,800, சப்போர்ட் வந்து 46,630. இன்றைக்கி ஹை வந்து பார்த்திங்கன்னா 46,956, லோ வந்து 46,643, ஓப்பன் வந்து 46,643, அதே மாதிரி க்ளோஸ் வந்து 46,785. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 145 பாயிண்ட்ஸ் மேலே தான் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் மேலே தான் போயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பையிங் ப்ரெஷரில் தான் வந்து இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் எடுத்தால் எப்படி போகும் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ எதனால் சொல்கிறேன்னா நிஃப்டியும் கூட இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லோ ஓப்பனெல்லாம் கொஞ்சம் சேமாக தான் இருந்தது. ஸோ அப்படி பார்க்குறப்ப அதுவும் கொஞ்சம் மேலே தான் வந்துட்டு இருக்குது. ஸோ ஓவராலாக பாசிட்டிவ்ஸ் தான், ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் பாசிட்டிவ் தான். ஸோ அப்படி பார்க்குறப்ப மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா இன்றைக்கியோட ஹை வந்து 46,956. ஸோ சப்போஸ் 47,000 ஓப்பன் ஆச்சு 47,200 வரைக்கும் நம்ம வந்து சி வந்து ஹோல்டு பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே ஹோல்டு பண்ணது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா 47,200ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கொஞ்ச நேரம் சி ஹோல்டு பண்ணிவிட்டு ஸோ 47,200 வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஸோ ஃபஸ்ட் டார்கெட் அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட் அந்த சப்போர்ட்டையும் வச்சு கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இந்த புட் ஆப்ஷன் இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம்னா அதோட ஃபஸ்ட்டு டார்கெட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 47,200 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பிட்வீன் பிவோட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகிறப்ப ஸோ மூணாவதாக பார்த்திங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் அதாவது மூணாவது கண்டிஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் எந்த மாதிரினா எக்ஸாக்டாக ஒரு கேப் அப் எடுத்து 47,200லையோ இல்லை ஒரு கேப் டவுன் எடுத்து 46,630 இல்லை 600லையோ ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ அந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணோன்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமோ இல்லை 47,200ல் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தோன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நாம் வந்து ஒரு வாலட்டைல் வந்து நாளைக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எந்த இடம்னா கேப் அப்பில் எடுத்து 47,200ல் ஓப்பன் ஆகிறதும் சரி, அதே மாதிரி கேப் டவுன் எடுத்து 46,630ல் ஓப்பன் ஆனாலும் சரி. ஸோ மேக்ஸிமம் கேப் டவுன் எடுக்கிறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ மேபி ஈவினிங் ஒரு நல்ல ஒரு ஃபால் இருந்துச்சுன்னா ஸோ கேப் டவுன் எடுக்கும். ஸோ மேக்ஸிமம் கம்மி தான். ஏன்னா இது வரைக்கும் கூட எல்லாமே பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் 47,200 வரைக்கும் சி பாசிபிள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா ஸோ அந்த இடத்துல புட் ஆப்ஷன் தான் பாசிபிள். ஸோ புட் ஆப்ஷன் நம்ம எடுத்தோம்னா ஸோ அங்கேருந்து ஃபஸ்ட் டார்கெட் அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட் அந்த சப்போர்ட்டை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் தான் கால் ஆப்ஷன் பாசிபிள். ஸோ அந்த இடத்துல ட்ரை பண்ணோம்னா ஸோ ஃபஸ்ட் டார்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸையும் செகண்ட் டார்கெட் அந்த 47,200 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மூணாவது கண்டிஷன் படி ஒரு கேப் டவுன் எடுத்து எக்ஸாக்டாக அந்த 47,200ல் ஓப்பன் ஆனாலோ இல்லை அந்த கேப் டவுன் எடுத்து 46,630ல் ஓப்பன் ஆனாலோ ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கான கண்டிஷன்ஸ். ஸோ இந்த எலெக்ஷன் டைம்னால இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாக்டான பதில் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மார்க்கெட் வந்து மேபி அதனால் கூட இருக்கலாம். ஸோ ஒரு ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட நிறைய பேர் நினச்சிருந்துருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எலெக்ஷன் டைம்னால தான் இந்த மாதிரி வந்து மார்க்கெட் இருக்கா அப்படின்னு. ஸோ அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம போக வேணாம். ஸோ அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் குழப்பமான கான்செப்ட் தான். ஏன்னா நியூஸஸ் வரும், எலெக்ஷன்ஸ் வரும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேசிக்ஸாக தான் நம்ம பார்க்கணும். பட் நம்ம டெக்னிக்கல்ஸாக என்ன ஃபாலோ பண்ணணும்னா ஒரு ப்ராப்பரான என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ். ஸோ இதில் நம்ம தெளிவாக இருந்துட்டு மார்க்கெட்டோட ஆர்டரை கட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டில் புக் பண்ணுறதோ லாஸ் புக் பண்ணுறதோ இதில் நம்ம தெளிவாக இருந்துட்டாலே போதுமே தவிர ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு குழப்பமடைய வந்து தேவை கிடையாது. ஸோ நம்மளோட ஒர்க் என்னென்னா
என்ட்ரி கொடுக்குறோம், ஸ்டாப் லாஸ் போடுறோம், டார்கெட் அடிச்சுன்னா கட் பண்ணிட்டு வெளியே வரும், ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா கட் பண்ணிட்டு வெளியே வரும். அடுத்த ட்ரேட் பண்ணோம். ஒரு நாளைக்கு ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது, 2 ட்ரேடோட முடிச்சிக்கலாம். ஸோ இந்த கான்செப்டில் நம்ம போனால் போதுமே தவிர மற்றபடி இந்த நியூஸோட பாதிப்பெல்லாம் நம்ம பெருசாக வந்து எடுத்துக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் நியூஸ் பேசிக்ஸாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, பட் டெக்னிக்கல்ஸாக நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எடுக்க போகிறது 2 ட்ரேட் தான். ஸோ ரொம்ப போட்டு குழப்பிக்கலாம் தேவை கிடையாது. நம்மளோட என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ், ஸோ இதெல்லாம் நம்ம தெளிவாக இருந்துட்டால் போதும். ஸோ ஓரளவு மார்க்கெட்டில் எந்த ஒரு சூழ்நிலையுமே பார்த்திங்கன்னா நம்ம தப்பிச்சுட்டு வந்து வெளியே வந்துடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ். நேற்று வந்து 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஃபெடரல் பேங்க் 152.25. ஸோ அதை வந்து டச் பண்ணலை மார்க்கெட். ஸோ ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தா 1422.25. ஸோ அதை டச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று சொல்லியிருந்தேன், ஹெச்டிஎஃப்சியோட ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து பேங்க் நிஃப்டியை மேலே கொண்டு வருமா அப்படின்னு தம்ப்நெயிலில் கூட கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க்கிட்ட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து சைட்வேஸாக போயிடுச்சு ஐசிஐசி. ஸோ அதனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டச் ஆகலை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நாம் வந்து இன்ட்ராடேக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறது பிஎன்பி. ஸோ பிஎன்பியில் வந்து இப்போதைக்கு ஒரு சப்போர்ட் டச் ஆகிருக்கு 122.25. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பை சைடு போனோம்னா 124, 125 வரைக்குமே வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐஎன். ஸோ எஸ்பிஐனும் அதே மாதிரி சப்போர்ட்டில் தான் நிற்குது 730.25. ஸோ 730.25 மறுபடியும் வந்துச்சுன்னா பை சைடு போனோம்னா 735, 40 வரைக்குமே வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இதோட ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 730.25. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. ஸோ சேம் ஹெச்டிஎஃப்சி தான், மறுபடியும் அதே சப்போர்ட்டுக்கு வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதோட சப்போர்ட் வந்து 1422.85. இல்லைனா ஹையாக கட் பண்ணால் ஸோ அடுத்த டார்கெட் வந்து 1460, 70 வரைக்குமே வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 3 பேங்க் தான். பிஎன்பியோட சப்போர்ட் வந்து 122.25. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐனில் வந்து 730.25 சப்போர்ட், ஹெச்டிஎஃப்சியில் வந்து 1422.85. ஸோ அதை டச் பண்ணோன்னா ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸோட கண்டிஷன்ஸ். ஸோ மார்க்கெட் என்னோட கணிப்புப்படி எப்படி இருக்குன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நாளைக்கு கண்டிப்பாக 47,200 வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, நாளைக்கு ஒரு நாள் தான் மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வெள்ளிக்கிழமை வந்து குட் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்டே ஒரு 3 டேஸ் வந்து கண்டினியூஸாக வந்து ஹாலிடேஸ் வருது. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா குட் ஃப்ரைடேங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஹாலிடே தான் அது. ஸோ நேஷ்னல் ஹாலிடே மட்டும் கிடையாது, ஒரு நல்ல இன்டர்நேஷ்னல் ஹாலிடேஸ் தான், ஒரு நல்ல இன்டர்நேஷ்னல் ஹாலிடே தான் குட் ஃப்ரைடேங்கிறது. ஸோ அந்த இடத்த அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷனோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.